ஆசான் சித்ரா அவர்களே, விஸ்வேஸ்வரன் அவர்களே, பெருமிதம் கொண்ட தந்தையாய் இங்கே அமர்ந்திருக்கும் தேவன் அவர்களே, தாயாய் அமர்ந்திருக்கும் சாந்தா அவர்களே, இவ்வளவுதான் என்னால ஃபார்மலா இருக்க முடியும். இந்த சபையில இதுக்கு மேல ஃபார்மலா இருக்க முடியாது. இங்க நிறைய பேர் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. மேடையிலையும் 50% ரிலேட்டிவ்ஸ், பாக்கி உறவு கலையினால் வந்தவர்கள், மொத்தத்தில் எல்லாருமே உறவு தான் இங்க மேடையில் இருக்கிறவங்க. ஸோ உறவுகளுக்கு நடுவில் பேசிட்டு இருக்கேன். நான் இங்கே நான் வந்திருக்கிறது உறவுனால மட்டும் இல்லை. மற்றவங்க பரவலா நினைக்கிறது என்னவா இருக்கும்னா, கமலஹாசன் சினிமாலாம் அந்த கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு, அதனால கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். அது வல்ல காரணம், நல்ல கலைஞர்கள் நிறைந்த மத்திய அரங்கில் நிஜம் பேசுவது, அதுவும் ஒரு கலைஞனுக்கு அழகாகிறது. ஆக என்னை ஒரு கிளாசிக்கல் டான்சர் என்றெல்லாம் நான் நினைத்துக் கொண்டதில்லை. நினைத்துக் கொண்டது ரசிகர்களின் தப்பா இருக்கலாம், அல்லது நான் ஒரு நல்ல நடிகன் என்பதனால் அதையும் நடித்து விட்டேன் என்று இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியும் கிளாசிக்கல் டான்ஸ்னா என்னன்னு. ஐ டோன்ட் கேட்டகரைஸ் மை செல்ஃப் as a classical dancer. I know the dedication that goes into it. Probably I'm a good actor who acts like a good classical dancer. So நான் இங்க வந்திருக்கிறது வேறு ஒரு ஸ்தானத்தில். இங்கே நான் ஒரு பிரதிநிதியாக வந்திருக்கிறேன். அதுவும் ஒரு நல்ல ரசிகரின் பிரதிநிதியாக, என்னுடைய தகப்பனார் திரு டி ஸ்ரீனிவாசன் அவர்களின் பிரதிநிதியாக, என்னுடைய தாயார் திரு ராஜலட்சுமி அம்மாள் அவர்களின் பிரதிநிதியாக இங்கே வந்திருக்கிறேன். அவர்கள் இடத்தை அருகே இல்லாமல் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன் உறவினால் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேவன் அவர்கள் இங்கே என் உருவில் 2 பேரை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அவருக்கும் அது புரியும். பாதி புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த ஸ்பீச். பாக்கி இங்க இருக்கிற என்னுடைய உறவுக்காரங்களுக்கு எல்லாம் நான் எதற்காக இங்கே வந்திருக்கிறேன், இந்த உறவு என்ன, என்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இங்கே திரு தேவன் அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்கள். இந்த மேடையில் என்னை ஏற்றி பார்ப்பதில் அவருக்கு சந்தோஷம் இருக்கிறது. அவருடைய மகள் வித்யாவை இந்த மேடையில் பார்ப்பதில் எனக்கு நிறைய சந்தோஷங்கள் இருக்கின்றன. பழைய நினைவுகள் என்றெல்லாம் சொன்னார், நிறைய இருக்கின்றன. அதெல்லாம் சொல்லி இங்கே ப்ரோக்ராமையும் டிலே பண்ணி விஷயம் தெரியாதவங்களுக்கு போர் அடிக்கவும் வேணாங்கிறதுனால அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. இங்கே என்னுடைய தாப்பனாரின் நல்ல ஜட்ஜ்மெண்டில் சில நேரங்களில் எனக்கு சந்தேகம் இருந்ததுண்டு. அது என்னுடைய சௌகரியங்களுக்கு இடைஞ்சலாம் இருக்கும் பொழுதெல்லாம் ஐ ஆல்வேஸ் டவுட் இஸ் ஜட்ஜ்மெண்ட். அது இப்பதான் எவ்வளவு பெரிய தப்புங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் சொன்ன பல விஷயங்களை நான் கேட்டது கிடையாது. நன்றாக அதை விளங்கிக் கொண்டு கேட்டவர்கள் எல்லாம் நல்ல மேடையில் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். உதாரணம், தேவன் அவர்களுடைய மகள், அவருடைய ரெக்கமெண்டேஷன் தாங்கிறது எனக்கு தெரியும். இதை நான் பெருமையா இங்க சொல்லிக்க கூடாதுங்கிறதுனால சும்மா இருந்தேன். ஆனா தேவன் அவர்களை சொல்லிவிட்டார். அவருக்கு நிறைய ஒரு மதிப்பு உண்டு சித்ரா அவர்களின் மேல், விஸ்வேஸ்வரன் அவர்களின் மேல். அது அவர்களுக்கும் தெரியும். என்னுடைய தாப்பனாருக்கு பாட வராது, ஆட வராது, எந்த கலையும் அவருக்கு பெர்ஃபார்ம் பண்ண வராது. பட் இஸ் a great கனாய்ஷர். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் எங்கள் குடும்பத்தில் பலர் கலைஞர்களாக இருக்கிறார்கள். நல்ல ரசனை இல்லாத இடத்தில் எந்த கலைஞனும் திகழ முடியாது என்பது என்னுடைய கருத்து. நல்ல ரசிகர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஸ்ரீவித்யா அவர்களுக்கு நல்ல ஆசான் கிடைத்ததற்கு அடுத்தபடியான முக்கிய ஒரு வரம் என்னவென்றால், நல்ல ரசிகராக ஒரு தந்தை இருக்கிறார். நான் பக்கத்துல ஒரு அந்த பெண் ஆடும் பொழுது தலையாட்டி கொண்டிருந்தது ஓரக்கண்ணால் பார்த்தேன். என்ன வைக்கப்பட்டுருவாங்க, ரொம்ப ஒத்து கவனிச்சேன்னா எனக்கு என்னுடைய தகப்பனார் ஞாபகம் வந்தது. என்னுடைய அக்கா அவர்கள் நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கும் போது இவர் இங்க தனியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. மனசுக்குள்ள அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு இருப்பாரு. அந்த ஒரு நல்ல தகப்பன், ஆசையோ பிரியமுள்ள இந்த மாதிரி ஒரு தாய், நல்ல ஆசான், இவையெல்லாம் கிடைத்திருக்கிறது. இது கலை வர்றது ஒரு பெரிய லக்கு தான், வேற விஷயம். ஆனா இதெல்லாம் அமையலன்னா வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. உதாரணம் கமலஹாசன், அதாவது என்னுடைய டான்ஸ். அதாவது என்னன்னா, எனக்கு வந்த இடத்துல நல்ல வாத்தியார் கிடைக்கும் போது நான் ஓடி போயிடுவேன். நான் ஒரு வாத்தியாரத்தை ஒழுங்கா கத்துக்கிட்டதே கிடையாது. 6 வருடம் இங்கே தொடர்ந்து 8 என்று நினைக்கிறோம், 8 வருடமாக அந்த பொறுமையெல்லாம் எனக்கு இருந்ததே கிடையாது. அதனாலதான் நான் இன்னைக்கு
கிளாசிக்கல் டான்சர் என்று இந்த மேடையில் கௌரவமாக சொல்லிக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன். இந்த பிராக்டிஸ் மிகவும் தேவையான ஒரு விஷயம். அது எனக்கு முன்பு இருந்ததில்லை, இப்ப சுத்தமா இல்லை. சோ மீண்டும் என்னுடைய தாத்தனார் நிலைக்கு நான் என்னுடைய சோம்பேறித்தனத்தினாலும் ஆரம்ப காலத்தில் இருந்த அசிரத்தையினாலும் தள்ளப்பட்டு வெறும் ரசிகனாக இருந்து இவைகளை ரசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த விழாவில் நான் இவ்வளவு ஃபார்மலா பேசுறது இந்த சபையை கருதித்தான், இல்லைன்னா நான் வேற பல விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அது அப்புறம் சாவகாசமா கூட சொல்லிக்கலாம். திருமதி சித்ரா அவர்களுக்கும், விஸ்வேஸ்வரன் அவர்களுக்கும், தேவன் அவர்களுக்கும், சாந்தா அவர்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்களை, வயதும் இருக்கிறது, எனக்கு அந்த தகுதியும் என்னுடைய தாய் தந்தையாரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனால் ஸ்ரீவித்யாவை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். Srividya will present a memento designed by her to Mr. Kamal Haasan. Now, Srividya will offer her Guru Vandanam and also present Srimati Chitra Sheshnu with a memento. Shivar Garland, Mr. R. Visheshwaran.